ஆனால் இந்த ஆணிப்பொன் அம்பலத்தை பத்தி இவர் வள்ளலாருக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கா, அவர் மட்டும்தான் அதை வந்து பார்த்திருக்காரா, பெற்று இருக்காரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். பார்ப்பது கூட பெரிதல்ல, என்னையா கடைசியில இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரலாம். எஸ், அப்ப எதுதான் பெருசு? அந்த சொந்தமாக்குனதோட வெளிப்பாடு தான் அந்த கொடியை நாட்டுறது. இங்க போய் புடிச்சட்டா அந்த வெளி, அந்த நாத வெளி, என்னோட வெளி, என்னோட சிற்சபை, என்னோட பொற்சபையையும் நான் சொந்தமாக்கிட்டேன்டா, இனிமே எனக்கு எந்த வித எதுவுமே கிடையாதுடா. ஆண்டவர் நம்மை அழைத்து உள்ள நடக்க வைக்கணும், வாடா மகனே நீ தேறிட்ட அப்படின்ட்டு. ஸோ அப்போ எப்போ நாம தேருவோம்? ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து சாவியை கொடுத்துட்டு இருந்தாடா வச்சுக்கடா மகனே அப்படின்னு நம்ம கையில கொடுப்பாரு. அந்த திறவுகோலை தான் நம்ம சம்பாதிக்கணும், அந்த மோட்ச வீட்டின் திறவுகோலை தான் நம்ம சம்பாதிக்கணும். அது எப்போ யார் கையில கொடுப்பாரு? அட்டமா சித்தி பெற்ற சித்தன் போல கூடு விட்டு கூடு பாய்தல், அண்டமிட்டு அண்டத்தாவுதல் என்று வியப்போடு சித்திகள் வேலைகள் செஞ்சிருந்தாலும் விட்டு விடுவார்கள் நம்மளை, சரிங்களா? ஆனா அப்படிலாம் விட்டு போனாலாம் இந்த மேல் உலக நாட்டை நாம் வந்து பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உறக்கத்துல இறந்து போறதாலதான் நம்ம இறந்து போனவங்களெல்லாம் நம்ம கனவுல நம்ம சந்திக்கிறதோட மெயின் ரீசன் நீ தாண்டா அந்த இறந்து போன உலகத்துக்கு வர. ஏன்னா நீ அந்த டைம்ல இறந்து தாண்டா இருக்க, அதனாலதான் நீ அவங்கெல்லாம் அவங்க கனவுல வராங்க, அவங்களாம் இது பண்றாங்க. ஸோ அதுதான் இங்க விஷயம் முரண்பாடாக உள்ளது. நிறைய பேர் வழி மாறி போறதெல்லாம் இங்கதான். கிட்டத்தட்ட ஒரு பேரின்ப வர டைம்ல நிறைய பேர் மாறி போறவங்களும் இருக்காங்க. அதுவுமே அவர் வச்சிருக்க டெஸ்ட் தான். ஆண்டவர் என்ன சும்மாவா? நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க எந்த சமயத்தவரா இருங்க, நீங்க எந்த மார்க்கத்தை வேணா பின்பற்றுங்க, நீங்க என்ன எது வேணா பண்ணலாம், ஆனா இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் போய் ஆகணும், இதுதான் ஆண்டவர் வித்த டிசைன். ஆனந்த வள்ளி நம்முடைய சோல் உக்காஞ்சிட்டு இருக்கு, நம்முடைய அம்மா, சரிங்களா? அவங்கள நாம பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி. ஸோ அந்த அமுதம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம அம்மா வெறுமனே நம்மளை அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க, அமுதத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த அனுபவத்தை கொடுக்குற அந்த அமுதம் கொடுப்பாங்கன்ற விஷயத்தை பத்தி நம்ம பிக்லை ஒன்லேயே நான் உங்களுக்கு வந்து பாதியாக விளக்கி இருப்பேன். அடியேன் அருட்பெருஞ்சோதி அகவலை வைத்தும் அதை நான் விளக்கி இருப்பேன். அமுதளித்த இனிய நற்றாயே அருள் அமுதே முதல் ஐவகை அமுதமும் தெருள எனக்கு செல்வ நற்றாயே. தாய் தான் கொடுத்துருக்காங்க. நண்பொரு எண்வகை நல்வகை நவவகை அமுதமும் பண்புரை எனக்கருள் பண்புடை தாயே மற்றுள்ள வகை எல்லாம் எனக்கே உற்றுணவு ஓங்கு நற்றாயே. இப்போ உங்களுக்கு புரியும், அமுதம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதே சமயம் சத்தினி பாதம் நிகழத் தொடங்கினால்தான் நமக்கு இந்த வகையான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சத்தினி பாதத்தை பற்றியும் வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். எப்படி என்றால், ஒழுக்கம் நிரம்பி விசார சங்கற்பம் உண்டானால் நமக்கு தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருட்சக்தி பதிந்து அறிவு விளங்கும். அதனால் இறைவிடாத நன்முயற்சியில் பழகுதல் வேண்டும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ திருவருட்சக்தி பதிகின்ற தருணத்துல தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான அனுபவங்களே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு சம்பந்தமான விஷயங்களும் சரி, நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதையும் நாம் வந்து இங்க பார்த்தா தெரிஞ்சுக்கொள்ளலாம். தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதியை கண்டே நடி அம்மா, சன்னதியை கண்டே நடி. சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா, சாமி அறிவாரடி அப்படிங்கிறார். ஸோ தாங்குகின்ற யார் தாங்குகின்றார்? சக்தி தான் சிவத்தை தாங்குகின்றது. பிளஸ் சக்தியின் ஊடாக தான் நாம் சிவத்தை காண முடியும். ஏனென்றால் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு டிசைனை அவர் வைத்துள்ளார். ஏனென்றால் நாம் ஏதோ நம்முடைய தலைக்கணத்தில் நான் ஒரு ஆண், நான் யார் தெரியுமா, நானே சென்று சிவத்தை பார்த்து விடுவேன், நானே சென்று சுத்த சிவத்தை அடைந்து விடுவேன்னா அப்படி கிடையாது. சக்தியும் சிவமும் ரெண்டுமே நமக்கு சேர்ந்து நாம் அதற்கு ஒத்துழைச்சி சிவானுக்கும் பெற வைக்கணும். நமக்கு 2 அறிவுமே தேவை. அந்த 2 அறிவும் பெற்று அவற்றின் மூடாக நாம் வந்து சிவ அனுபவத்தை முதலில் பெற வேண்டும். பெற்ற பிற்பாடு தான் நாம் வந்து அதுக்கடுத்து நாம் சிவநிலைக்கு போக முடியும். நாம் சிவநிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சுத்த சிவநிலை நமக்கு கைகூடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாம் பெறுகின்றது எல்லாமே வந்து இது ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும், வள்ளல் பெருமானுக்கும் இவருக்கும். ஸோ அது எந்த வகையான கான்வர்சேஷன், அது எப்படிப்பட்ட கான்வர்சேஷன், ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய நிலை என்ன? ஏன்னா இது ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு இதோட முடிய விஷயம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் இந்த உலகத்துக்குள்ள போறதும் இவங்களை பார்க்கறதும் இவங்களை இது பண்றதுன்றது ஒரு டைம் ஒரு விஷயம் ஒரு இதுல நடக்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைகள்லாம் என்னென்ன, எப்படிப்பட்டது,
வள்ளல் பெருமானுக்கு என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றிலாம் நாம் பின்னாடி we going to discuss. ஆனால் இப்படி ஒரு நிலை இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆக அதோட அடுத்து வருவோம் ஃபைனலான வரிகள். அது என்னன்னா, ஆணி பொன் அம்பலத்தே கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சி வகைகள் எல்லாத்தையும் அவர் வந்து முடிக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன் பாரு, எப்பா எப்பா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சி வகைகளை முடிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுதா? ஆணி பொன்னம் போல காட்சிகளில் எவ்வளோ பெரிய ஒரு காட்சிகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான நிலைகள் இருக்குது. இது இப்போ நான் சொன்னதெல்லாம் வெறும் கதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதற்கு 2வது ட்ரிப் எப்படி, ஓகேவா, ஃபைனா, குட்டா? குட்டா 2வது ட்ரிப்ல தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது அனுபவஸ்தானத்துல எங்கெங்கெல்லாம் நமக்கு நிகழுது, எதுக்குள்ளலாம் என்னென்ன இருக்கு, யார் இருக்கா, என்ன மாதிரி தன்மை இருக்கு, அதுக்குள்ள எப்படி போறது, போகும்போது என்ன மாதிரி அனுபவம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு 2வது ட்ரிப்ல விளங்கி இருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். சரி, இப்போ நான் ரொம்ப நேரமா இந்த இதோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், என்னன்னா ஆணி பொன் அம்பலம் என்றால் என்ன, அதை நான் கடைசியாக கூறுகிறேன் என்றேன். அதற்கான விளக்கத்தை மட்டும் கூறிவிட்டு நான் இந்த இதை முடித்துக் கொள்ள போகிறேன். வாங்க அது என்னன்றதை பார்ப்போம். ஆணி பொன் அம்பலம் என்ற வார்த்தையை டீகோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆணி கூட்டல் பொன் கூட்டல் பலம். ஸோ ஆணி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த ஒரு சென்டரான அந்த ஒரு தன்மையை குறிக்குது, ஒரு கிரிப்பான அந்த நடுநிலையை குறிக்குது, அந்த நடுவான தன்மையை குறிக்குது. ஒன்று மையம்ன்ற ஒன்றத்தை குறிக்குது. ஆணி அடிச்சா அதுதான் தாங்குற மையம்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்னத்தோட மையமே அதுதான். கேலண்டரை நம்ம மாற்றோம்னா அதை தாங்கி பிடிச்சிருக்க மையம் எது, அந்த மேல இருக்கிற அந்த ஆணி தான். ஸோ அந்த மாதிரி தான் ஆணிங்கிறது மையம், அதுதான் முக்கியமானது, அதுதான் ஹோல்டு பண்ணி வைக்குது, ஒரு விஷயத்த ஹோல்டு பண்ணி வைக்குது, இல்லைன்னா அது விழுந்துடும். ஸோ அதனால அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், மையமானது முக்கியமானதுங்கிறது அந்த வார்த்தையை குறிக்கிறது தான் ஆணிங்கிறத குறிக்கிறாங்க. பொண்ணுங்கிறது என்னன்றது உங்களுக்கே தெரியும், அதுல பியூரானது, ஸோ உயர்வானது அப்படின்றது அர்த்தம். பொண்ணுன்னா உயர்ந்தது நிலை. ஏன்னா எல்லா உலோகங்களை விடவும் உயர்ந்த உலோகம் எதுனா பொன் தான். அம்பலம் என்பது எதை குறிக்குதுன்னா வெளியே குறிக்குது, ஸ்பேஸை குறிக்குது. அம்பலப்படுத்திட்டியடா, டே அநியாயமா இப்படி அம்பலப்படுத்திட்டியடான்னு சொல்லுவாங்கல்ல, வெளிப்படுத்திட்டியடா, ரகசியத்தை இப்படி வெளிப்படுத்திட்டியடா. வெளினா எல்லாருக்கும் தெரிகிறபடி பண்றது. ஸோ அம்பலம்ன்றது எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்றது விஷயம், வெளின்ற தன்மை தான் குறிக்குது அம்பலம். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன தெரிய வருது, நடுவான ஒரு பியூரான ஒரு வெளி என்பதுதான் ஆணி பொன்னம்பலம் என்பதற்கான அர்த்தம் என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். நடுநின்ற தூய்மையான ஒரு வெளி, அதுவே ஆணி பொன்னம்பலம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த இடத்தில் நான் கண்ட காட்சிகள்லாம் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி. அதுதான் வள்ளலாரோட இதில் குறிப்பிடுறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஆணி என்றால் என்ன? சரி, அது எப்படி இந்த இடத்துல பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா என்பதே ஒரு வெளிதான், ஒரு ஆகாசம் தான். அதை தான் நம்ம வந்து இங்க குறிப்பிடுவோம். வள்ளல் பெருமானும் இப்ப நம்ம பார்த்த ஒரு குறிப்பில் என்ன சொல்றாரு, ஆன்மாகாசத்தில் விசும்பிக்கும் அப்படிங்கிறாரு. கிறிஸ்டி நாயத்துல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தில் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசும்பிக்கும். ஸோ ஆன்மா என்பது ஆன்மாகாசம். காசம்னா என்னது, ஆகாசம். அந்த வார்த்தையோட இதுதான் அது, ஆகாசம், ஆன்மாகாசம் அப்படின்ட்டு. இந்த ஆகாசம் என்னும் வெளிக்கு மையமாக இருக்கிறது எதுவோ அதுதான் வந்து அந்த இருந்து செயல்படுறவர் தான் ஆண்டவர். நடராஜர் தத்துவத்துல அவர் அப்படித்தான் செயல்படுறாரு. அதனாலதான் அதுக்கு வந்து ஆணி பொன்னம்பலம், அவரை வந்து ஆணி பொன்னம்பலத்தவர் அப்படின்னு சொல்றதோட மெயின் ரீசன் அதுதான். நம்முடைய ஆன்மாவிற்கும் நம்முடைய பிக்வர்ஷனுக்கும் பிக்னிக்கும் நடுவில் கோடி சூரியன், ஆன்மா என்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாசமுடைய இதுவில் நடுவாக இருப்பவரும் அவர்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் நான் வந்து ஆன்மாவிற்கு அருட்சக்தின்ற ஒரு நிலையை நான் உங்களுக்கு காட்டினாலும் அதோடைய உண்மையான அந்த ஒரு நிலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கோடி சூரிய பிரகாசம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, சரிங்களா? கோடி சூரிய பிரகாசம் இங்கு நமது சிரசில் உள்ளது என்பதை நாம் வந்து எக்கணமும் எந்த சமயத்திலும் மறந்து விடவே கூடாது. நாம் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிவர்ஸ் என்பதை நாம் வந்து எந்த ஒரு நிலையிலும் ஒவ்வொரு நாளுமே நாம் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. we are all the universe, we are the universe என்ற அந்த ஒரு இதில் நம்ம இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்க ஒருத்தங்களுக்கு நாம கஷ்டப்படுறாங்க, ஒருத்தங்களுக்கு நாம போய் உதவி பண்றோம், ஒரு உயிர் வந்து பசி இல்லாம வாடி இறந்து போற தரல இருக்கும்போது அதுக்கு நம்ம பசி ஆற்றுவிக்கும்படியான ஒரு செயலை பண்றோம்னா அப்ப நாம யாரை சேவ் பண்றோம், ஒரு யூனிவர்ஸையே நாம சேவ் பண்றோம் என்பதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு யூனிவர்ஸையே நம்ம காப்பாற்றுறோம். ஒரு யூனிவர்ஸையே காப்பாற்றுற வேலையை யார் பண்ணுவா, யார் பண்றாங்க இந்த உலகத்துலன்னு பார்த்தா கடவுள் தான் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக. நான் ஏன் சொல்கிறேன்னா ஜீவகாருண்யம் பண்ணுங்கன்னு சொல்கிறதோட மெயின் ரீசன் இதுதான் அதோடைய பின்னாடி இருக்கிற இது. நம்ம எல்லாருமே ஒரு பிரபஞ்சம் ஒரு நிலை, சரிங்களா? ஸோ நம்ம எல்லாத்தோட அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த மையமாக இருந்து அந்த பிரபஞ்சம் வந்து பிரிஞ்சு போயிடாமல் அதை நடுவில் இருந்து ஈர்த்து அதை ஒரு மைய இதுவாக இருந்து செயல்படுறவர், மைய குவி மையமாக அந்த ஒரு பிளாக் ஹோல் மாதிரி உள்ள இருந்து அதை செயல்படுத்துறது யாருன்னா சிவமாகிய நம்ம ஆள் தான். அதை எந்த தத்துவத்திலேருந்து அதை பண்றாருன்னா நடராஜர் தத்துவத்திலேருந்து அவர் அதை பண்றாரு என்பதை நாம் வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். நல்லா கவனிக்கணும், அதுவுமே தத்துவத்துக்கு உட்பட்ட ஒரு நிலை தான். எஸ், தத்துவ நிலையில அவர் இதை பண்றாரு. ஸோ அப்போ வந்து இதை தாண்டின ஒரு நிலையும் அவருக்கு இருக்கு. அப்போ நம்ம அதையும் பார்க்கணும். வெறும் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டே நம்ம முடிச்சிடக்கூடாது, நம்ம வாழ்நாளில் கழிச்சிடக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்துட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இதோட நின்று போறவங்களும் இருக்காங்க. நாம அதுல நிற்க கூடாது. ஏன்னா இது ஒரு வகையான திருநடனம் தான், சரிங்களா? இது ஊன் உடம்புக்காக அவர் புரிகின்ற நடனம், ஊன நடனம், ஓகேங்களா? இது ஒரு வகையான நடனம் தான். இதை தாண்டின ஒரு நடனத்தை நம்ம பார்க்கணும் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது என்ன ஏது எப்படிப்பட்டதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்முடைய உடம்புக்குள்ள அவர் வகுத்து வச்சிருக்க தத்துவங்கள். இதையே நாம வந்து யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கர்ம சித்தர்கள், இவர்கள் வந்து அந்த மாதிரியானவங்க, இவரை வந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஜீவ அறிவு உடையவர்களின் வாழ்க்கை குறிப்பை மேற்கோளா காட்டி சொல்லலாம், பேசலாம். ஸோ அதெல்லாம் அவங்க கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் என்னென்ன மாதிரியான தத்துவங்கள் எப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லிட்டு. சரிப்பா, இப்போ நீ ஒன்று சொல்ற வரா, இந்த ஆணி பொன்னம்பலத்தை பற்றி நீ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ற, நான் ஒத்துக்கிறேன், கரெக்டு தான். ஆனால் இந்த ஆணி பொன்னம்பலத்தை பற்றி இவர் வள்ளலாருக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கா, அவர் மட்டும்தான் அதை வந்து பார்த்துருக்காரா, பெற்று இருக்காரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதுக்குமே நாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸோட தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலருமே அவருடைய குறிப்பில் சொல்றாரு, அடியார் அரண் அடி ஆனந்தங் கண்டோர், அடியார் அவர் அரணத்தனருள் உற்றோர், அடியார் பவரே அடியவராவர், அடியார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே. ஸோ அப்போ அடியார் தான் என்ன பண்றாங்க, பொன்னம்பலம், அந்த வார்த்தை தெரியுதா, பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே. ஸோ அப்போ நாம வந்து என்ன பண்ணணும், இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே நாம போய் அந்த பொன்னம்பல நடனத்தை பார்க்கணும், இந்த திருநடனத்தை நம்ம பார்க்கணும் நம்மளோட சிரசுக்குள்ள போய். அதுதான் நம்மளுடைய பிரதானமான கோல். நாம இங்க 1000 வேலைகள் 1000 விஷயங்கள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம இன்னைக்கு இவ்வளோ பண்ணணும், இந்த வருஷத்துல இதை பண்ணி முடிக்கணும், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டணும். இந்த மாசத்தோட ஆரம்பத்தில் இதை பண்ணி முடிக்கணும், இந்த மாசத்தோட வந்துச்சா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ திட்டம் போட்டாலும், வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டங்கள் போட்டாலும், மெயினான திட்டம், நாம் இந்த பூமிக்கு வந்ததோட மெயின் திட்டம் இந்த பொன்னம்பல நடனத்தை, இந்த திருநடனத்தை நாம் வந்து இங்க பார்க்கணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இத்தேகம் பெற்றதோட முக்கிய நோக்கமே சிவானுபவம் பெறுவதற்கே என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடவே கூடாது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிவ அனுபவம் தான் இந்த திருநடனம் காட்டுறது, நம்ம பார்க்கறது எல்லாமே. அடுத்து வாங்க, ஆணி பொன் பிரதாப மேருவை வேலிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரும் அந்த ஆணி பொன் அம்பலம்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. யார்? அருணகிரிநாதர். ஸோ அந்த மேருன்ற போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இந்த மேருமலையை பற்றியும் வள்ளல் பெருமான் ஒரு குறிப்பில் சொல்லுவார். எங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேருமலை உச்சியில் விலங்கு கம்ப நீட்சி மேவும் அதன் மேல் உலகில் வீறுமர சாட்சி அப்படிங்கிறாரு. ஸோ மேரு மலைன்றது என்னன்றது உங்களுக்கு இப்போ தெரியும். நாம கீழே ஒரு மலையை பார்த்துட்டு தான் வந்தோம், நம்மளுடைய என்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு மூலாகிரிங்கிற அந்த மலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேருங்கிறது உயர்வான இடத்துலையும் ஒரு மலை இருக்கு, மேருங்கிற ஒரு மலை இருக்கு. ஸோ அதுதான் அங்கே சொல்றாரு, மேருமலையின் உச்சியில் விலங்கு கம்ப நீட்சி. ஸோ அந்த கம்பத்தோட நீட்சியை பற்றி தானே நம்ம பார்த்துட்டு வரோம். கம்பம், மறுபடியும் அந்த கம்பம்ன்ற வார்த்தை வருது பாருங்க. அந்த கம்பத்தோட நீட்சி மேவும் அதன் மேல் உலகில் வீறு மர சாட்சி. ஸோ அந்த கம்பத்தோட முனையில எண்டுல யாரு வந்து ஆட்சி பண்றா அப்படின்னா வீறு மர சாட்சி. அந்த இடத்துல ஒருத்தர் ஆட்சி பண்றாரு. அவர் தான் யாரு? நம்முடைய சிரசுல இருக்கிற சிவம், சரிங்களா? இந்த சிரசெல்லாம் தாண்டின ஒரு சிவம் இருக்கு. இந்த சிரசுக்கும் அப்பால, இது வந்து நவநிலைக்கு கீழ்நிலையான நிலையை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நவநிலைக்கும் அப்பால ஒரு நிலை இருக்கு, சரிங்களா? இது கீழ் நவநிலையை தான் இப்ப நான் விளக்கிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். இதுக்கு அப்பால ஒரு மேல் நவநிலை இருக்கு. அங்க போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா சுத்த சிவ அனுபவம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம இங்க சிவ அனுபவத்தை பெறணும். சிவ அனுபவமே பெறாம சுத்த சிவ அனுபவத்துக்குலாம் நம்ம போக முடியாது. அதுக்குதான் நாம வந்து இங்க ஒரு படத்தை நம்ம போடும்போதே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், 8 மினிட்ல. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலையும் ஒரு அனுபவம் இருக்கு, மேலையும் ஒரு நவநிலை இருக்கு. இப்போது கூற இதை
இதை தாண்டியும் ஆண்டவர் இருக்கிறார். இந்த தம்பத்தோட முடிவோட முடியறதல்ல, இந்த தம்பத்துக்கு அப்பாலும் சில விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நாம் அப்புறம் பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் இதுவே நமக்கு தலை சுத்துவது போல் இருக்கிறது. இதற்கு அப்பாலாம் இருக்கிறது என்றால் நான் அப்பப்பா என்று நான் ஆய் விடுவேன். இந்த பாடல்ல சொல்ற மாதிரி எம்மா ஆனந்த வள்ளி எம்மா எம்மா எத்தனம்மா அப்படிங்கிற மாதிரி நாமளே அம்மா அம்மான்னு போட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தம்பத்தை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த தம்பம்ன்றது என்ன தெரியுமா? அந்த தம்பம்ன்றது நத்திங் பட் இட்ஸ் அவர் சுவாசம், நடுநாடி சுவாசம் தான் அந்த தம்பமே. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த நடுநாடி சுவாசத்தை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த தம்பத்துல மிக எளிமையாக எல்லாம் அது நமக்குள் ஓடுகின்ற நம்முடைய உச்சுவாசம் தான் அது. ஸோ அந்த சுவாசத்தோட தன்மையை நம்ம மேம்படுத்திக்கணும் என்பதுதான் நம்ம இங்க இருந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது என்ன ஏதுங்கிறத நாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயத்த அப்படி சொல்லிட்டு போற விஷயங்கள் இல்லைங்க ஐயா. எல்லாமே நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள் எல்லாம் நீங்க நேரடியா கற்க வேண்டும். அப்பதான் அதோட அனுபவத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியும். இதுலயே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான முயற்சியும் திருவருள் கைகூடும் நாம் செய்வோம். எடுத்து பாருங்க, பெரியாழ்வாரும் சொல்றாரு, மாணிக்க கிங்கினி யாற்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன்னுடை மணி அப்படின்னு சொல்லிட்டு. பெரியாழ்வார் வைணவத்திலையும் இதுக்கான குறிப்பு இருக்கு, பொன்னம்பலம், அந்த ஆணி பொன்னம்பலத்தை பத்தி. அதுக்கப்புறம் அன்னோன் ஆத்தர் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லியிருக்காங்க, என்னன்னா ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் ஆத்தரோட ஒரு வாடம் இருக்கு. யாருன்னு தெரியல, பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. நல்லா இருக்கும்போது எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க, நல்லா இருக்குல்ல. சோ சிங்க் அதுல அந்த ஆணிப்பொன் கட்டிலே அதுதான் அங்க சொல்றாங்க, அரசால வைத்த தேவி. அந்த தேவி யாரும் இல்ல, அந்த தேவிங்கிறது நம்முடைய ஆன்மா தான். நம்மள அரசால வைக்கும்ல. சக்தி சத்தர்கள் எல்லாம் தனது சார்ந்த எனது ஏவல் செய்யன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்போ அதெல்லாம் அரசு ஆளுகின்ற தன்மை தானே. வள்ளல் பெருமானா சொல்றாரு, வீறு மர சாட்சி. அந்த கம்பத்தோட எண்டில் யார் இருப்பானா, இவங்க தான் இருக்காங்க. இவங்க நமக்கு அதிகாரம் கொடுத்தா நம்ம செய்கின்ற அந்த ஆட்சியை தான் இங்க குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான், வெறும் ஒருத்தர் மட்டும் அந்த ஆணி பொன்னம்பலத்தை பத்தி பேசல, எல்லாரும் பேசியிருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவு பெரிய ஒரு கான்செப்ட் நம்ம இவ்வளவு அசால்ட்டா ஸ்கிப் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு காலமுன்றது தெரியுதா? பட் தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் டைம் டு நோ. ஓகே, அப்போ ஆணி பொன்னம்பலத்தை பார்ப்பது கூட பெரிதல்ல. என்னையா கடைசியில இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரலாம். எஸ், இந்த ஆணி பொன்னம்பலம் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இந்த ஆணி பொன்னம்பலத்தை நீங்க பார்ப்பது கூட பெருசு கிடையாது. அப்ப எதுதான் பெருசு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நான் ஏன் இந்த ஒரு அனலைஸை சொல்றேன்னா, ஒரு ஷார்ட் அனலைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, இப்போ இந்த ஆணி பொன்னம்பலத்தை இத்தனை பேர் பார்த்திருக்காங்க, சரியா? இத்தனை பேர் பார்த்தோம், எல்லாருமே என்ன இந்த நிலையை அடைஞ்சாங்க? எல்லாருமே ஒரே நிலையை அடைஞ்சாங்கன்னா இல்லையே. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதுவும் வள்ளல் பெருமான் அடைஞ்ச நிலையை யாருமே அடையலையே. அது ஏன், எதுக்கு அப்படிங்கிறத நம்ம விசாரம் பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போதுதான் நமக்கு என்ன தெரிய வரும்னா, இப்போ இவரோட லைஃப்ல நம்ம பார்ப்போமே, திருமூலரோட லைஃப்ல அவருடைய இதுல என்ன முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தியினால சதாசிவன் ஆனேன்ன்றாரு. சோ அவருடைய தரத்துல ஆணி பொன்னம்பலம் வரைக்கும் போயிட்டு அவர் சதாசிவ நிலைக்கு பெற்று விட்டார், போய்விட்டார். அருணகிரிநாதர் என்ன ஆனாரு? அவருடைய லைஃபோட இதை எடுத்து பார்த்தா, அவர் மீனாட்சி அம்மையினோட இதுல கிளியாக மாறிவிட்டார். கிளியாக அவர் ஒரு உருவம் கொண்டு போய்விட்டார். மாறியதும் நான் கிடத்தி சென்ற என் உடலை எடுத்து புதைத்து விட்டான். மீண்டும் உடல் பெற முடியாத நிலையில் நான் கிளியாகவே இருந்துதான் இறைவனடி சேர வேண்டும். அதுக்கடுத்து பெரியாழ்வார் அவரு இறந்தே விட்டார் அப்படின்னு தான் டேட் ஆஃப் பர்த் கூறுகிறது. சரி, என்ன பண்றது பாவம். கோவிந்தா கோவிந்தா. வேற்று சமயத்தவர்களுக்குள் போனால் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும். அவ்வளவு பெரிய நிலையை பார்த்தாலும் பிடிக்க முடியாத நிலை வந்துடுது. சரிங்களா? சரி, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அடுத்து வேற யாரு? மணிவாசகர் எடுத்துப்போம். மணிவாசகருடைய விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப மணிவாசகருடைய வாழ்க்கை இதை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன ஆனார்னா, அவர் வான் கலந்துட்டாரு. அவர் வானோட கலந்துட்டாரு. ஓகேங்களா? சிவபதம் ஏது, அந்த வான் நிலையில அவர் சிவபதத்தை பெற்றாரு. சரி, அதுக்கடுத்து காகபஞ்சண்டர் எடுத்து பார்ப்போமே. இப்ப சித்தர்களோட இதுல காகபஞ்சண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் காகமாகவே மாறிவிட்டார். சோ காகமாக அவர் மாறிவிட்டதனால் ஒவ்வொரு ஊழி காலத்திலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகமாக மாறி அந்த ஊழி நடைபெறும் போது அவர் மேல போய் தப்பிச்சுப்பாரு. சோ இப்படி ஒரு நிலையில தான் அவருடைய வாழ்வுங்கிறது இருக்கு. ஆனா இதுல குறிப்பிட வேண்டிய ஹைலைட் என்னன்னா, வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஊழிதோர் ஊழி உளப்புறாது, அதாவது அழியாது இங்கு நாம் இருக்கலாம், வாங்க அழியாத உடம்பை நாம் பெற்றிடலாம் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் சன்மார்க்கம் சொல்கின்ற சிறப்பு. முக்காலமும் அழியாத தேகம் நமக்கு இங்க கிடைக்கும்ன்றார்.
3 காலமும் அழியாத தேகம் நமக்கு கிடைக்கும், வாங்க வம்மின் உலகியலீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேனுங்கிறாரு, சத்தியம் சொல்கின்றேன்ன்றார். ஸோ அப்போ 3 காலமும் அழியாத இதே தேகத்தை நித்திய தேகமாக்கி 3 தேகத்தையும் நாம் பெறுகிறோம் என்றால், சத்திய நிலையை பெறுகிறோம் என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு நிலை மார்க்கத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம அவங்கவுங்க வினைக்கேற்ப ஒரு உடம்பு மாறிடும் அட் எண்டில். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அப்படிதான் இப்ப எல்லாருக்கும் ஒரு இதுல நடந்திருக்கு பாருங்க. ஆனா இங்க நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஊழிதோர் ஊழி உழப்புறாது ஓங்கலாம் இங்க. எஸ், இப்படிப்பட்ட ஒரு நிலை. அடுத்து போகரை பத்தி சொல்றதா இருந்தா, அவர் வந்து போகருமே இந்த மாதிரி பொன்னம்பல காட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரி பொற்சபைக்குள்ளேயும் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் போயிட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குதுங்க, அடுத்து இந்த மாதிரி சித்துக்கள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை குறிப்பெடுத்து அதை ஒரு அட்வென்ச்சர் எல்லாத்தையும் அவர் தொகுத்து இங்கே அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, பில்லி சூனி வைக்கிறதுக்கும் இப்போ அதை வந்து இந்த மாதிரி வேறு சில விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, முட்டை மந்திரம் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு கடைசியாக அவர் என்ன ஆனார்னா, பழனியில் சென்று தன்னை வந்து சமாதி அடைந்து ஒரு முருகர் நிலையோடைய நிலைக்கு வந்து விட்டார், தத்துவ கடவுளுடைய நிலைக்கு அவர் வந்து விட்டார். எஸ், ஸோ இதுதான் அவருடைய நிலை. அகத்தியரை நான் வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் இங்க ஒரு அகத்தியர் அல்ல, பலவேறு அகத்தியர்ன்ற பேர்ல பலர் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுடைய இதெல்லாம் நம்ம இங்க எப்படி கரெக்டா அக்யூரன்ஸ் எனக்கு கிடைக்கல, அத்தன்டிக்கா சொல்ல முடியல. ஸோ அதனால அகத்தியரை விட்டுருவோம். ஸோ அப்போ இத்தனை பேருமே போறாங்க, பொன்னம்பலத்துக்குள்ள போனாங்க, போயிட்டு ஒவ்வொரு நிலையை அடைஞ்சாங்க. அப்போ யாருமே வந்து முழுமையான நிலையை அடையலை என்பது நமக்கு தெரியுது, நிதர்சனமான உண்மையாக உள்ளது. அப்போ யார் தான் அடைஞ்சா அப்படின்னு பார்த்தா, AKA அல்லலார் த ராம்பலிங்கம், த இம்மார்டல் ரூலர். அவர் ஒருத்தர் தான் வந்து கரெக்டாக அடைஞ்சார். என்ன பண்ணி அவருடைய எதுக்காக சொல்றீங்கன்னா, இல்லைங்கய்யா அவரே அதை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, பொற்சபைக்குள்ளும் சிற்சபைக்குள்ளும் புகுவது பெருசல்ல, பொற்சபையும் சிற்சபையும் சொந்தம் எனதாச்சு. அப்படி ஆக்கணும் நாம, சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சு. எஸ், இப்போ புரியுதா? இந்த மாதிரி ஆணி பொண்ணு படத்தை பார்க்கறது கூட பெருசு கிடையாது. அங்கு நாம் போய் வருகின்ற அந்த போக்குவரத்தை நாம் பெற வேண்டும், சரிங்களா? போக்குவரத்தை பெற்று அங்க நாம போய் அந்த இடத்த நம்ம சொந்தமாக்கணும். ஏன்னா அது நம்ம இடம், நம்ம அப்பா நமக்கு கொடுத்த இடம், நம்மளை வந்து ராஜ்யத்துல மெயினா இருடான்னு வச்சிருக்கிற இடம், இருக்க சொல்லியிருக்கிற இடம். ஸோ அதை நம்ம பெறாம நம்ம எங்கெங்கன்னு சுத்திட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. இங்க நிறைய பேர், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்களா, என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தனது உறக்கத்தில் கோயில்கள், கோபுரங்கள், சில உயர்நிலை ஆன்மாக்களிடம் பேசியதாக அனுபவங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன். இதுல முக்கால்வாசி எத்தனை ஆன்சர் வருதுங்கிறத நீங்களே பாருங்க. இப்படி ஏறுது இறங்குதுன்ட்டு ஈக்குவலா போயிட்டு இருக்கு பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சோல்ஸ்லயே வந்து கிட்டத்தட்ட 43% வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உயர்நிலையான அனுபவங்களை இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு பார்க்கறதுலாம் பெருசே கிடையாதுல. நம்ம யாரை போய் பார்க்கறோம், நம்ம சிவத்தை பார்க்கறது கூட பெருசே கிடையாது. ஆனா அவரோட சேர்ந்து அந்த உறவை நாம உருவாக்குறோமா, அதை நாம பெறறோமா, அதுதான் விஷயம். எஸ், சிற்சபையிலும் பொற்சபையிலும் நாம போறோமா, போயிட்டு அதை வந்து என்னமாக்கணும், சொந்தமாக்கணும். சொந்தமாக்குனது யாரு? டான் 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 டான், வேற யாரு? நம்முடைய வள்ளலாறு, அவரே தான். அந்த முழுமையா அதை சொந்தமாக்கணும். அந்த சொந்தமாக்குனதோட வெளிப்பாடு தான் அந்த கொடியை நாட்டுறது. இங்க போய் புடிச்சட்டா அந்த வெளி, அந்த நாத வெளி, என்னோட சிற்சபை, என்னோட பொற்சபையையும் நான் சொந்தமாக்கிட்டேன்டா, இனிமே எனக்கு எந்த வித எதுவுமே கிடையாதுடா அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம பெறணும். தட் இஸ் வாட் த மெயின் திங். எஸ், அதை பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து எழுதுறாரு, சிற்சக்தி துதியில எழுதுறாரு பாரு, ஜோதி கொடியே, ஆனந்த கொடியே, பாதி கொடியே, பரநாத கொடியே, ஆதி கொடியே, நீதி கொடியே, பொன்னார் கொடியே, வருணக்கொடியே, தருணக்கொடியே அப்படின்னு சொல்லிட்டு, நீட்டுக்கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே அப்படிங்கிறாரு. ஸோ என்னை வந்து சன்மார்க்கத்தில் இருக்க வைத்த கொடியே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை பத்தி தான் அவர் சொல்றாரு. அவருடைய நாட்டை அவர் பிடிச்சிட்டாரு, அவருடைய உலகத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆன்மகாசத்தை வச்சு அவர் ஆன்மலாபா அடைஞ்சிட்டாரு. நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதை வந்து அவர் எங்க எழுதுறாரு, சிற்சக்தி, சக்தி, அந்த வார்த்தை முக்கியம். சக்தியின் துதியில் தான் எழுதுகிறார். நான் ஏன் அழைத்து சொல்றேன்னா, சிலர் கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கணும், அதுக்காக சொல்றேன். ஏன் என்றால் சக்தியே சதி செய்கிறதாம், அதனால் நான் இதை கூறுகிறேன். ஸோ அப்போ நாம அங்க போய் அந்த அளவுக்கு நாம போறோம்னா
ஒரு அனுபவம், ஒரு சிவ அனுபவத்துல பெறுவதல்ல விஷயம். சிவ அனுபவம் மேலிட தான் ஆணவ மலம் கெடும். ஸோ இந்த ஆணவ மலம் கிடைக்கிறதா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எல்லாம் இதாகும். தெரியுதா? நாம அங்க போறது பெருசு இல்லை, அங்க போய் நாம ஜெயிக்கணும். ஜெயிச்சு நம்ம ஆட்சியை அங்க நிலைநிறுத்தணும். நாம அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கணும். இங்க ஆட்சி பிடிக்கிறதையும் பெருசு இல்லை, அங்க பிடிக்கணும் ஆட்சி. அங்க பிடிச்சோம்னா இந்த உலகம் மொத்தத்தையும் நம்ம செய்யலாம் அரசாட்சி. நீடுக நீயே நில் உலக அனைத்தும் நின்று ஆடுக என்ற அருட்பெருஞ்சோதி. ஸோ இது நடக்குமா, பாசிபிளானா? எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் நடக்கும். இங்க நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் திகச்சு போனாங்க. இங்க யார் இவர், இங்கார் இவர், இவர் எப்படி உள்ள வந்தாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் நம்மள அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்துற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கே தெரியாம வள்ளல் பெருமான அன்னைக்கு உள்ள வர வச்சாருன்னா அது யாரோட திட்டம்? ஆண்டவரோட திட்டம். இவங்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டாலும், இங்க இருக்கிற நாம ஒரு திட்டம் போட்டாலும் அவர் ஒரு திட்டம் போடுவார். ஆனா அந்த திட்டத்தை அவர் எல்லாருக்கிட்டையும் போட மாட்டார். யார் தன்னிடத்தில் முழு உரிமை கொண்டு தன் நகத்தே தன்னை கொடுத்தவனுடைய விலையில் மட்டும்தான் அவர் திட்டத்தை போடுவார். எல்லாரோட திட்டத்திலையும் போட்டு இது பண்றது அவருடைய இது கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் சுதந்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. போயிட்டு வாங்க ஜாலியா இருங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்திலே இருங்க, ஜாலியா இருங்கன்னு விட்டுருவாரு. ஆனா ஜாலியா இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும், கடைசியில என்ன ஆகுதுன்னு பார்த்தா கீழே இருக்கிற அந்த 6 கோடி மாயா சக்திகள் சூழ்ந்து விடும். அவைகள் நம்மள பால் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அருள் வல்லபம் மறந்துடக்கூடாது. அருள் வல்லபம் இருந்தால்தான் கடக்க முடியும். ஆண்டவர் நம்மை அழைத்து உள்ள நடக்க வைக்கணும். வாடா மகனே நீ தேறிட்ட அப்படின்ட்டு. ஸோ அப்ப எப்ப நாம தேருவோம், அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் தேறினால் அவர் நம்மளை கூப்பிட்டு அழைத்து நமக்கு சாவியை கொடுப்பார். இந்தா வச்சுக்கோ, இந்த அந்த சாவியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சாவியை கொடுத்துட்டு இந்தாடா வச்சுக்கோடா மகனே அப்படின்னு நம்ம கையில கொடுப்பாரு. அந்த திறவுகோலை தான் நம்ம சம்பாதிக்கணும். அந்த மோட்ச வீட்டின் திறவுகோலை தான் நம்ம சம்பாதிக்கணும். அது எப்போ யார் கையில கொடுப்பாரு? தன் பிள்ளை தனக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் அருள் விளங்குவதற்கு ஒரு பாத்திரமாக இங்கு நாம் செயல்படும் பொழுது கொடுப்பாரு. அதுக்கு நாம இடைவிடாத நன்முயற்சியிலே இருக்கணும். அவர் விளங்குவதற்கு நாம இடம் தரணும். அந்த திறவுகோலை சம்பாதிக்க தான் இந்த பூமிக்கே நாம வந்திருக்கோன்றதை எக்காலத்திலும் மறந்துடவே கூடாது. சமாதி ஸ்டேட்டுக்குள்ள போய் நாம பொற்சபைக்குள்ளயும் சிற்சபைக்குள்ளயும் போறது பெருசு இல்லை. அப்படி போயின்னா நம்மளை இப்படி கூப்பிட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி நாம் அருட்சக்தி நமக்கு சத்தினி பாதை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் 2 ஆப்ஷனை கொடுக்கும். என்ன என்றால், ஒன்று நீ சத்தனாகிறியா இல்ல சித்தனாகிறியா அப்படின்ட்டு. நீ சத்தனாகிறாள், அதாவது சத்தி சத்தர்கள் ஆகிறாய் என்றால் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு நான் ஒரு வேலையை போட்டு தருவேன். இந்த ஆளுங்களுக்கு கீழே நான் உனக்கு ஒரு வேலையை போட்டு கொஞ்ச காலம் முன்னே நான் வைப்பேன். உன்னுடைய பணி திறமையினை பார்த்து உனக்கு அடுத்த கட்டத்திற்கு போடுவேன். சக்தியோட கீழே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா. நீ ஒர்க் பண்றதை பார்த்துட்டு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவாங்க. ஓகேவா? இது அவங்களுடைய நிலை. சரிங்களா? அப்படி இல்லாம நான் பாட்டுன்னு ஜாலியா அட்டமா சித்தி பெற்ற சித்தன் போல கூடு விட்டு கூடு பாய்தல் அண்டமிட்டு அண்டத்தாவுதல் என்று வியப்போடு சித்திகள் வேலைகள் செஞ்சிருந்தாலும் விட்டு விடுவார்கள் நம்மள. சரிங்களா? ஆனா அப்படிலாம் விட்டு போனாலாம் இந்த மேல் உலக நாட்டை நாம் பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய ஆன்மாகாசத்துக்குள்ள நம்முடைய இதையே நாம் பெற முடியாது. ஏன்னா ஜாலியா சித்தி விளையாட்டுகள் செய்யலாம். எஸ், அதுக்குமே நிறைய சித்தர்கள் உங்களுக்கு சாட்சியா இருக்காங்க. அருள் வாக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் பண்றேன்ட்டு. சாணியடி சித்தரு அந்த சிவபெருமானே தேடிட்டு இருக்காரு. திருட்டு பைக்கு தானே இது. கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம எதை பெறணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். இல்லை எனக்கு ஜாலியா எனக்கு ட்ரிப்பு மட்டும் போதும், இல்லை சித்திகள் மட்டும் கிடைச்சா எனக்கு போதும்னா அதுக்குரிய மார்க்கம் இது கிடையாதுங்க. நீங்க வேறு ஏதாவது ஒரு வழியில போறதுதான் இது. இந்த மார்க்கத்தில் வந்தால் இதுதான் பெறணும், அதை இப்படிதான் பெறணும் என்று ஒரு நிலை இருக்கிறது. துறை இது, வழி எது, நீ செய்யும் முறை இது அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே போகிறோம், எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் சொன்னேன்ல நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போனோம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை சொல்லணும்ல. அப்போ தானே இந்த காணொலியோட முடிவை நான் கரெக்டாக சொல்லி முடிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நாம் வாட் இஸ் லைஃப்பில் பார்த்தா நம்முடைய பாஸ்ட் லைஃப் பற்றி நமக்கு தெரியும். பார்க்காதவங்க போய் பாருங்க நம்ம எங்கே இருந்தோம், எப்படி வந்தோம், என்ன மாதிரி சினாரியோன்ட்டு. ஸோ சரி அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி ஏதோ வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், உருவாயிட்டோம். இப்போ உருவாயிட்டு இந்த பூமிக்குள்ளே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாகா கல்வியினை கற்று
ஜீவகாருண்யத்தை பழக வேண்டும். இப்படி நாம் பழகி கொண்டே இருந்தால் இம்மை இன்ப வாழ்வை நாம் பெற வேண்டும், பெறலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்மை இன்ப வாழ்வை நாம் பெற வேண்டும். இந்த இம்மை இன்ப வாழ்வு எதனால் வரும் என்றால், சாகா கல்வியினை கற்று அதன்படி நாம் ஒழுக்கத்தில் நிற்க வேண்டும். வெறும் படிப்பதோடு போகக்கூடாது. கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபடி நாம் நிற்க வேண்டும் என்பதும், அடுத்து அதற்கப்புறம் ஜீவகாரியம் மிக மிக மஸ்ட். ஏன்னா நீங்க இங்க நம்ம சேர்த்து வச்சிருக்க வினைகள்லாம் 1 2 கிடையாது, 1000 இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு அவ்வளோ அருள்வழி தேவை. அந்த அருள்வழி எதுல கிடைக்கும்ட்டு நான் பிக் லைவ் 1லயே சொல்லியிருக்கேன். ஜீவகாருண்யத்தால தான். ஏன்னா ஜீவகாருண்யம் பண்றதின் மூலமாக அவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால நீங்களே கைப்பட ஒவ்வொரு உயிருக்கும் பசியாற்றி வித்து அவைகளுக்கு உண்மையா பசியா இருக்கிறவங்க பசியாற்றி இருக்கணும். அதான் மிகப்பெரிய டாஸ்க். சரிங்களா? ஸோ அப்படி நாம இருந்து பழகிட்டு வர இம்மை இன்ப வாழ்வு கண்டிப்பா உங்களுக்கு என்ஷோர் ஆகும். அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அப்படியே நீங்க அதை பல்கால் பழகிட்டு வந்தீங்க என்றால் உங்களுக்கு உங்களுடைய உண்மையான ஜீவகாருண்யத்திலும் சாகா கல்வியின்படி ஒழுக்கத்திலும் நீங்க இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அதுதான் அடுத்த கட்ட ப்ராசஸ். ஏம சித்தி எனப்படுகின்ற உங்களுடைய சுவாசத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த சுவாசம் தான் என்னன்றதை நம்ம பார்த்தோம். தம்பம், நம்முடைய தம்பம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இசைந்த பொற்றம்பம், பொற்கொடியே, சில்வர் காடு, ஒலிப்பாலம், 10ஆம் வாசல், மயிர்பாலம் அப்படிங்கிற அந்த இது எல்லாமே உங்களுக்குள்ள அதுக்கு அடுத்த மாதிரியான விஷயங்கள் ஏம சித்தி நகழ ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் மறுமை இன்ப வாழ்விற்கு செல்ல ஆரம்பிப்பீர்கள். மறுமை இன்ப வாழ்வுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டுட்டு மறுமையில போறதுதான் மறுமை இன்ப வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த யுகத்தை விட்டு பரத்துக்கு போகும்போது தான் இறந்து போறவங்களுக்கு தான் மறுமை இன்ப வாழ்வுலாம் கிடைக்கும். நான் தான் உயிரோடவே இருக்கேன், எனக்கு எப்படி நான் மறுமை வாழ்வு கிடைக்கும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் நாம் தினமுமே மறுமை வாழ்வுக்கு போயிட்டு தான் வரோம், இறந்து தான் போறோம். அதுக்குரிய சாட்சி தான் உங்களுக்கு என்ன வள்ளுவர் என்ன சொல்றாரு, என்னங்கய்யா சொல்றாரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறாரு. அப்போ நாம என்ன பண்றோம், தினமுமே ஒவ்வொரு நாளுமே இறந்துதான் போகிறோம். ஒவ்வொரு நாளினுடைய விழிப்பிலையும் நாம் பிறக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறக்கிறதுன்றது ஒரு புதுமையா இருந்தாலும் இறக்குறோம் தினமும். ஐயா, நாம இறக்க கூடாது, இறக்கிறதுக்காக இது நமக்கு கொடுக்கப்படலை. இந்த வாழ்வும் இந்த உடம்பும் இந்த பிறவியும் நாம எதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம்னு பார்த்தா இறப்புக்கு தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். இது ரொம்ப கஷ்டம். இதை யோசிச்சா உறக்கத்துல இறந்து போறதாலதான் நம்ம இறந்து போனவங்களெல்லாம் நம்ம கனவுல நம்ம சந்திக்கிறதோட மெயின் ரீசன் நீ தாண்டா அந்த இறந்து போன உலகத்துக்கு வர. ஏன்னா நீ அந்த டைம்ல இறந்து தாண்டா இருக்க. அதனாலதான் நீ அவங்களாம் அவங்க கனவுல வராங்க, அவங்களாம் இது பண்றாங்க. ஸோ அதுதான் இங்க விஷயம். ஸோ அதனால மறுமை இன்ப வாழ்வுன்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுல நமக்கு வெறும் இறந்தவங்க இந்த மாதிரி அசுத்த தெய்வங்கள் தான் வருமானா இல்ல, சில சுத்தமாயக்கூடிய தெய்வங்களும் வரும். நமக்கு வழிகாட்டுறதுதான் நம்ம சொல்கின்ற அந்த ஸ்பிரிட் கைடும் நமக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால அவங்க நமக்கு உபகாரமா இருப்பாங்க. அவங்க தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, தன்னை வணங்க சொல்ல மாட்டாங்க, தன்னை இது பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்களும் வருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உண்மையானவங்க நமக்கு வருவாங்க. சரிங்களா? மற்றவங்களும் அசுத்தமான சில தெய்வங்களும் வரும். ஸோ அதெல்லாம் யாதுன்னா நம்ம ஆல்ரெடி இங்க வச்சிருக்கிற பழக்க தோஷத்தினால வந்த தெய்வங்கள்லாம் வரும். அவைகளெல்லாம் ஆண்டவர் நாம இந்த ஜீவகாருண்யத்தின்படி போகும்போது நீக்கி விடுவார். நமக்கு நல்ல வகையான ஆன்மாக்கள் தான் வருவாங்க. அவர்களை தான் நாம் ஸ்பிரிட் கைடு என்று கூறுகிறோம். மற்றபடி அவர்களை பிடித்து நாம் வாழ வைக்குவதற்கோ இல்ல அவர்கள் நீங்களாம் அவங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றது நம்முடைய நோக்கமோ அஜெண்டாவோ கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்லாம் நாம செய்யற நன்மையை பார்த்துட்டு நம்ம நிக்கிற ஒழுக்கத்தை பார்த்துட்டு நம்ம கூட தானா வருவாங்க. அவன் எவ்வளவு நிக்கிறான், அந்த குழந்தை அந்த பொண்ணு எவ்வளவு நிக்கிது பாரு, அதுக்கு அதை இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானா அவங்க நம்முடைய இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி விடுவாங்க. ஏன்னா அதை நீக்க சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணது ஆண்டவர். எல்லாத்தையும் அவரே பண்ண மாட்டார். இறங்கி என்னப்பான்னு பார்க்க மாட்டாரு. அது அதுக்கு இவன் கரெக்டா பண்றானான்ட்டு இதை பார்ப்பாரு. ஏன்னா இவனோட அடுத்த ப்ரமோஷனுக்கு அது இதாகும். ஸோ அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வருவாங்க. அவங்க தான் என்ன சொல்றாங்க, உபகார சக்தி நம்மோடு கை கூடும்னு சொல்றது இதுதான். அந்த உபகார சக்திங்கிறது இதுதான். அதுவுமே யாரு எங்கெங்கே வரமாட்டாங்க, நம்ம உலகத்திற்குரியவங்க நமக்கு உள்ள இருந்து நமக்கு வழி நடத்துவாங்க. அவங்களாம் அவங்க தன்னோட பேரையும் காட்டிக்க மாட்டாங்க, தன்னோட இருப்பையும் காட்டிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு அறிவுக்கு அறிவா இருந்து வழி நடத்துவாங்க. ஓவாமல் உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவியே அப்படின்ட்டு நம்ம ஒரு இதுல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அவங்க உணர்த்துவாங்க. அறிவுக்கு அறிவா இருந்து நமக்கு உணர்த்துவாங்க. அதை பிடிச்சிட்டு நம்ம போவோம். அதை தான் உபகார சக்தின்னு பெருமானார் சொல்றாரு. இப்போ புரியுதா அவங்களுக்கு உபகார சக்தினா என்ன எப்படின்ட்டு? அதுதான் ஜீவகாருண்யத்துல சொல்லுகிறார். ஓகேவா? அவங்களுடைய வேலையுமே நம்ம ஆன்மாவை தேர்த்தி விடணும் அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏம சித்தியின் மூலமாக நாம் இந்த நிலையில நாம் பெற முடியும். இந்த நிலையில் நாம் நம்மளை பத்தின நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். நம்மை பற்றி நாம் அறிவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் திருமூலர் ஒரு இடத்துல சொல்றாரு, தன்னை அறிவதே அறிவாகும்,
அது அன்றி பின்னை அறிவது எல்லாம் பேயறிவாகும். நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது தான் மிக மிக அவசியமானது. அதுதான் அறிவானது, அதான் உண்மையான அறிவு. அதை விட்டுட்டு நம்ம மத்ததை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலாம் பேய் கண்டென்ட், டார்க் கண்டென்ட்ன்ற ஒரே வார்த்தையில அவருடைய தரப்புல சொல்லணும். சரிங்களா? இது எங்க பொருந்தோம்னா தத்துவ நிகிரகத்துல பொருந்தும். ஏன்னா நம்ம இந்த ஏமசித்தியை ஓரளவுக்கு மேல பண்ணிட்டு போக 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 நமக்கு நிறைய தத்துவங்கள் பத்தின புரிதல்கள் வரும். ஒரு கட்டத்துல அந்த தத்துவங்களை நம்ம கட்டுப்படுத்தும் வகையான ஆற்றல்கள் வரும், சித்திகள்லாம் நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த தத்துவ நிகிரகம் நமக்கு கை கூட ஆரம்பிக்கும். அப்போ நம்மளை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லைக் நம்மளோட முற்பிறவி அனுபவங்கள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும்னா பேரின்ப வாழ்விற்குரிய விஷயமே நமக்கு அனுபவங்களே கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த பேரின்ப வாழ்வு பெற்ற பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம சிவநிலைக்கு நம்ம போற சிவநிலையை பெற்றதோட வெளிப்பாடு தான் அது. ஸோ சிவநிலையில இருந்து நாம் என்ன பண்ணுகின்றோம், சிவநிலையில இருந்து நாம் மேலும் சுத்த சிவத்திற்கு போறோமா, அல்லது நாமே வேறொரு உலகத்தை உருவாக்கிட்டு இல்ல வேறு ஒரு வகையான ஒரு வாழ்வை நோக்கி நாம போறோமா அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஏன்னா அதுதான் இங்க நடக்கிற மிகப்பெரிய ஒரு முரண்பாடாக உள்ளது. நிறைய பேர் வழி மாறி போறதெல்லாம் இங்கதான். கிட்டத்தட்ட ஒரு பேரின்ப வாழ் வர டைம்ல நிறைய பேர் மாறி போறவங்களும் இருக்காங்க. அதுவுமே அவர் வச்சிருக்க டெஸ்ட் தான். ஆண்டவர் என்ன சும்மாவா? அதை பத்தி சொல்ல நினைச்சேன். அந்த பூசும் அனுபவத்தை ஆண்டவர் இங்க வச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா? அது ஏன்னா இதோ இங்க காட்டுறேன் பாருங்க. எந்த இடத்துல கோயிலை கண்டு அங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ அந்த கூசாத சென்டென்ஸை நான் இங்கே போட்டேன் பார்த்தீங்களா? அந்த கூசுற அந்த தன்மை. ஸோ அந்த கூசுற தன்மை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கூசுதல்லையே மயங்கி போய் ஆஹா இன்பமா இருக்குன்னு சொல்லிட்டு மயங்கி லகிச்சு வந்தது எதுவோ அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறவங்களும் இருக்காங்க. மறுபடியும் சொயின் கீழே இறங்கி வந்துடுறவங்களும் இருக்காங்க. கவனத்தை. ஸோ இதுவுமே ஆண்டவர் வச்சிருக்க ஒரு டிசைன், ஒரு ஸ்ட்ரக்சர். அவன் உண்மையிலேயே என் மேல அக்கறையாகவும் இதுவாகவும் இருக்கிறவன் அந்த கூசுதல்லையும் அவன் அதை இன்பமா நினைக்காம என்ன நினைச்சா அவனுக்கு அந்த கூசுதல் இருக்காது. பட் அதுவே இன்பமா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சான்னா முடிஞ்சு பாதியிலே அவன் போயிடுவான். ஸோ எப்படிலாம் அவர் ட்விஸ்ட வச்சிருக்காரு பாருங்க அந்த மனுஷன். இது என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு. எஸ், தட் இஸ் வாட் ஹிம். பின்ன சும்மாவா எல்லாம் அப்படியே நம்ம இது பண்ணிட்டா எப்படி கூசுக்கு? சரிங்களா? ஸோ இப்படி ஒரு டிசைன் அவர் வச்சிருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஆண்டவர் தான் நிலை, அப்பவுமே ஆண்டவர் தான் கதின்னு இருக்கணும். அப்பதான் பெற வேண்டியதை பெற முடியும். அப்பதான் முடிவான அந்த இறைவன் தன்மை அறிந்து அம்மையம் ஆக முடியும். அதுக்கு எல்லா உயிரும் தன் உயிர் என்கின்ற அந்த நிலைக்கு நம்ம வரணும். சரிங்களா? ஸோ அதை எப்படி அந்த எல்லா உயிரும் தன் உயிர் என்று நினைக்க முடியும்? எப்போது நாம் இந்த நிலைக்கு வர முடியும்? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்லயே தெரிஞ்சுக்கலாம் நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நாம இன்னும் எந்தெந்த ஸ்டேஜுக்கு எவ்வளவு தூரம் போனோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க எந்த சமயத்தவரா இருங்க, நீங்க எந்த மார்க்கத்தை வேணா பின்பற்றுங்க, நீங்க என்ன எது வேணா பண்ணலாம். ஆனா இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் போய் ஆகணும். இதுதான் ஆண்டவர் வித்த டிசைன். இல்லை எந்த இவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வேற வழின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த வழிதான், இப்படிதான் போய் ஆகணும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேல இதை யாரும் இவ்வளவு மேப் போட்டுலாம் சொல்வது மிக கடினம். சொன்னாலும் மகிழ்ச்சி தான், சொல்லட்டும், நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் இவ்வளவு காலமும் இதை சொல்லாமல் இப்படி வேறு வகையில வேறு வேறு விஷயத்தை காட்டி வேறு வேறு இன்பங்களை காட்டி நம்மளை திசை திருப்பி போயிட்டு இருக்காங்க முக்காவாசி பேருன்னு தெரிய வரும்போது ரொம்ப கலக்கமாக இருந்தது, கவலையாக இருந்தது. ஸோ இப்போது உங்களுக்கு ஓரளவு நிறைய ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். ஸோ அதனால் கடைசியாக கன்க்ளூஷனை காட்டி இந்த பதிவினை நான் முடித்துக் கொள்கிறேன். கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. சோல்ஸ் 7 உலகங்களை பற்றி நாம் அறிதல் வேண்டும். ஓகேங்களா? இப்போ நாம இருன்னு போட்டேன், அந்த இடத்துல நான் ஈருன்னு போடணும். ஸோ அது மாறிடுச்சு, மன்னிச்சுங்க. ஸோ அந்த 7 உலகங்களை பற்றி நாம் 2 வகையான உலகங்கள் இருக்கு. ஸோ அந்த 7 உலகங்களை பற்றின விஷயங்களை நம்ம இனி தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து சக்கரங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும், சக்கராஸ் பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். அதையும் நாம இனி வரப்போற கண்டென்ட்ல பார்க்க போறோம், பேச போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் கண்டென்ட்ல கவர் பண்ண போறது. ஸோ அதை நான் இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கணும், சக்கரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து 5 வகை அவஸ்தைகள் பற்றி நாம் அறிதல் வேண்டும். அந்த 5 வகையான அவஸ்தைகள், கீழால் அவஸ்தை, மேலால் அவஸ்தைன்னு சொல்லப்படுகின்ற இந்த 5 வகையான சொப்பனம், துரியம், துரியாதீதம், இந்த மாதிரியான அவஸ்தைகள் பற்றிலாம் தெரியும். அதெல்லாம் நமக்கு உண்மையிலே தெரிஞ்சாதான் இந்த உலகம் இப்ப நம்ம பார்க்குற இந்த ரியாலிட்டியோட நிஜமான தன்மை என்னன்னு புரிய வரும். ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை தாண்டின ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வரும். இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட தரப்புல நான் இந்த அவஸ்தைகளை நான் பார்த்தேன். அதனால என்னால இதெல்லாம் இது கிடையாது, இதுவே அல்டிமேட்டான ரியாலிட்டி கிடையாது, இதை தாண்டி ஒன்று இருக்குங்கிறது என்னால இவ்வளவு தெளிவா திடம்பட சொல்ல முடியுதுன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஓகேவா? ஆனா இது எல்லாத்தையும் நான் ஏதோ படிச்சுட்டு போய் நான்
நான் பார்க்கல. இதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் இது எங்க, இது ஏன் இந்த மாதிரி ஆகுது, எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க தருணத்துல தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திருமந்திரம், திருவாசகம், வள்ளலாரோட திருவருட்பான்ற இவ்வளவு விஷயத்தை பார்க்கும்போது இவ்வளவு தூரம் சிங்க் ஆகவே தான் ஓகே இங்கதான் இருக்கு, இதுதான் நமக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தேன். ஓகேவா, இதை நான் ஏன் சொல்றேன்னா வெறும் ஜஸ்ட் லைக் தட் இதை பார்த்துட்டு நம்ம கற்பனை பண்ணிட்டு காண்றது அல்ல, இது அனுபவத்தில் நம்ம பெறணும். அது ஆண்டவருக்கு நமக்கு அது அருள் துணை இருந்தால் அது சத்தியமாக நடக்கும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால அந்த ஒரு துணிவில் தான் நாம் இங்கு கூறுகிறோம். பிளஸ் நாம் ஏதோ பிதற்றுவதாக இது பண்றதாக இல்லை, தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி உங்க அனுபவம் என்னப்பா, நீங்க என்ன நிலையில இருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க எந்த இதுல இருக்கீங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் இனி நாங்க சொல்லதான் போறோம் என்பதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன். It's not as if this only applies to Vara Square. It's going to be applicable for everyone. எல்லாருக்குமே இது அப்ளை ஆக போகுது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட ஒரு ஸ்கெட்சாக தான் இங்கு இந்த ஆன்மாவை இறக்கி விட்டு உள்ளார்கள். அடுத்து பார்ப்போம். வள்ளல் பெருமானின் அக அனுபவங்கள் மற்றும் திருவருட்பா பற்றி எதுவும் படிக்காது அவர் வாழ்க்கை வரலாறை கூறுபவர்களை தட்டிவிட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் இப்படி பண்ணிட்டாங்க, அவர் இந்த ஆயிட்டாங்க, அவருடைய இதுல இந்த மாதிரி அவரை முடிச்சுட்டாங்க அப்படிலாம் ரொம்ப பிதற்றல்கள்லாம் போகுது. சத்தியமா சொல்றேன், அவங்கலாம் இந்த அற்பா இந்த வரிகளெல்லாம் அவங்கலாம் படிக்கவே இல்லை, அவங்களுக்குலாம் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் இல்லாதவங்களோட வார்த்தைகளை நம்பி கேட்டு போகக்கூடாது. போறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமானது. எஸ், ஏன்னா அவர் யாரை பார்த்துட்டு வந்திருக்காரு, எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ இவ்வளவு தூரம் போனவரை இங்க இருக்கிற ஒரு மனிதனால கை வைக்க முடியுமா? தெய்வங்களே அலரும் அவரை பார்த்தா. அவரு இவன் யாருடையவன் பிள்ளை, இவன் எப்படி இவன்கிட்ட கை வச்சா கதை முடிஞ்சதுன்ற நிலையில இருக்கிறவங்க கிட்ட இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் அவரை மேல கை வச்சு ஏதாவது பண்ணிட முடியுமா? என்ன சொல்றது? சோ அப்படி இருக்கும்போது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு பதிலடியாக, ஒரு அதிரடி பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நாம் பிறகு தட்டி விடுவோம். அடுத்து திருவருட்பா மற்றும் உபதேச பகுதிகளை எல்லாத்தையும் படித்து விட்டது போல் விவாதிப்பவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். எஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். திருவருட்பா மற்றும் உபதேச பகுதி எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேளுங்க, அந்த வார்த்தை முக்கியம். இந்த விவாதிப்பவர்களிடம் ஜாக்கிரதையாக இருந்தால் வேணும். விசாரணை பண்றவர்கள் வேற, விவாதிப்பவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். அதிலும் குறிப்பாக இன்னொன்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிலும் கனவு கண்டுவிட்டு உணர்த்தப்பட்டது என்று கூறுபவர்களிடம் இன்னும் ஜாக்கிரதையாக இருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்துக்கோங்க நீங்க. அது ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு டைப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் இருக்கு, பார்த்துக்கோங்க. நான் இதை கண்டேன், இவர் கூறினார் இதுன்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் எந்த இதில் பார்த்துவிட்டு எதை கூறுகிறார்கள் என்று அதையும் நான் பிறகு டீகோட் செய்வேன். அது உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது தெரியும், யார் இவங்கெல்லாம் எந்த இதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால இதெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன்னா, என்னுடைய என்னென்ன சோல்ஸுக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் என்னுடைய கடமை. ஏன்னா அவங்க என்னை நம்புகிறார்கள். ஸோ என்னை நம்புகிறவர்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமை என்பதால் நான் இதை கட்டாயம் கூற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உட்பட்டுள்ளேன். இல்லை என்றால் நான் எதற்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக பேசுவேன். ஸோ சாகா கல்வி நூல்களை படித்து அதன்படி நிற்றல் வேண்டும். ஓகேவா? இதுதான் என்னென்ன, இதை சொல்றதுதான் என்னென்ன, இதை படி சொல்ல வைக்க போறது, செய்யறதுதான் என்னென்ன. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து, எப்போது எனக்கு உண்மை தெரிவிப்பாய் என்று எப்போதும் ஆண்டவரை நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு இருத்தல் வேண்டும். ஆண்டவரிடத்துல பேர் உபதேசத்தை சொல்லுவார், எப்போது எனக்கு நீ உண்மை தெரிவிப்பாய் என்று நாம் எப்போதும் ஆண்டவரை கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்ப இந்த உலகம்லாம் இப்படி இருக்கே, என் கண்ணு முன்னாடி ஒரு உலகம் இருக்கு, ஆனா இதை தாண்டிலாம் ஏதோ ஒரு உலகம் இருக்காமே, இத்தனை வகையான மனிதர்கள், இத்தனை வகையான பிறவிகள் இருக்காமே, இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒளிப்பாலம் இது அதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன? எனக்கு உண்மையை நீ சொல்லு, எனக்கு எப்ப நீ காட்டுவ, எப்ப நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நாம அவரிடத்துல எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும், விண்ணப்பிச்சுட்டு இருக்கணும். நம்ம சிறுமை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஏக்கம் உள்ள இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. அது ரொம்ப 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 மஸ்ட். ஓகேவா? அப்பதான் நமக்கு இந்த அவத்தைகள் பத்தின அனுபவங்களை நமக்கு கொடுப்பாரு ஆண்டவர். அது ரொம்ப அவசியம். அதை பெற்றாலே ஒழிய நம்மளால் இது மாயைன்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் ஃபுல்லாவே மாயைன்றதை நம்மளால இன்னும் துணிந்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாயைன்றதை வெறும் வாயளவு தான் சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் நம்ம பெற்றாதான் இந்த மாயை எப்படிடா செயல்படுத்திட்டு என்னடா இங்க நடக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒண்ணு பார்ப்போம். நான் லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஆண்டவர்கிட்ட எப்பவுமே இந்த இதுல துதித்தல்லே, இந்த ஒரு விருப்பத்திலே இருங்க. கண்டிப்பா அவர் நமக்கு காட்டுவாரு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதை காட்ட வைக்க சொல்றதும், அதை எப்படி கேட்கணும் என்னன்றதுதான் நம்ம என்னென்னவில் நாம் வருகின்ற பதிவுகள்லாம் பார்க்க போறோம். அதுக்கடுத்து, புறத்தில் உள்ள சத்தர்கள் கடவுளை வணங்கி நிற்க கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இன்க்ளூடிங் ஸ்பிரிட் கைடு என்ற பெயரிலும். ஸோ புறத்துல, அதாவது புறநிலையில இருக்கிற கடவுளர்களையும் சத்தர்களையும் இவங்கெல்லாம் இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வணங்குதல் கூடாது.
இங்க நான் உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து வெளியில நல்லா தானே இருக்காங்க, நானும் சொல்லிக்கிறேன்ப்பா ஓன வச்சா எப்படி இப்படி நான் போய் பார்த்துக்கிறேன், இவங்களும் இது தானேன்னு சொல்லிட்டு புறத்துல போய் நாம யாரையும் வணங்கக்கூடாது, வணங்கணும்ன்றது அவசியம் கிடையாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க வேற, நமக்குள்ள இருக்கிறவர் வேற என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புற உலகத்துல இருக்கிற சத்தி சத்தர்கள் வேற, நம்முடைய அக உலகத்துல இருக்கிற சத்தி சத்தர்கள் வேற. 5 தொழில் செய்யறவங்க வேற, அவங்க 5 தொழில் செய்யறவங்க வேற. அதனால எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு உள்ள இருந்து உணர்த்துறவங்க, பேசுறவங்க, ஸ்பிரிட் கைடன்ஸ் சொல்றவங்க தன்னை வணங்குன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்ப வணங்கு இணங்குன்றாங்கன்னா அவங்க வேற வகை அபரத்துவம், சுத்தமாயே உஷார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை வணங்குன்னு யார் சொல்றாங்களோ அவங்கள நம்ம வணங்கவே கூடாது. யார் ஒருவர் உண்மை கடவுளை வணங்குன்னு சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான வழிகாட்டி, குரு, தெய்வம் எல்லாமே. அடுத்து பூமர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் வெறும் நூலறிவு ஞானிகள் அல்ல, அனுபவ ஞானிகள் என்பதை வந்து இனி வரும் பதிவுகளில் நம்முடைய இதில் தெரிவிக்கப்படும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம வெறும் புக்கு மட்டுமே படிச்சுட்டு எதுவுமே வாசிச்சுட்டு இருக்கிற குரூப்புன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய நிலைகள் என்னன்றதை நாம இனி இந்த உலகுக்கே தெரிய வரும். அது நம்ம பார்ப்போம் ஒன்று. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம எடுத்த உடனேவே சொல்லலாம், பண்ணலாம், ஆனால் அது விஷயமே கிடையாது. ஆனால் நான் எடுத்த உடனேவே இதெல்லாம் சொன்னேன்னா அது ஒரு பெருமைக்குரியதா இருக்கும். ரெண்டாவது, எல்லாருக்குமே அந்த புரிஞ்சுக்கிற கேப்பபிள் இருக்காது. அது வெறும் ஒரு இதுவா இருக்கும், ஏதோ கேட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதை சொல்றவங்களுக்கு புரியணும் ஒண்ணு, இன்னொன்னு அதன் மூலியமா அவனுக்கு ஒரு பயன் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்த உடனேவே என்னால் ஆரம்ப பதிவே இதை நான் போட்டுட்டு போயிருக்க முடியும். ஆனால் நான் போடலை. ஏன்? ஃபர்ஸ்ட் ஐவராதிகள்னா என்ன, அதுக்கு முன்னாடி வாட் இஸ் லைஃப், நாங்கள் எங்கேருந்து வந்தோம், நாம் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஐவராதிகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம், இந்த தம்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இருக்கிற சிவம்னா என்ன, சக்தினா என்ன, விந்துனா என்ன, நாதம்னா என்ன அப்படின்னு இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ சொல்லும்போது தான் இங்கே இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓஹோ இந்த படியா அந்த படியா இந்த படியான்ட்டு இப்போ புரியும். ஸோ இப்போ இது சொல்றது தான் சிறப்பானது. அதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு நிலை இருக்கு. அதனால் நண்பர்களே, தயவு செய்து கூறுகிறேன், எல்லாரும் ஒன்று சொல்றாங்கன்ட்டு போயிடாதீங்க. அப்புறம் நீங்க பெற வேண்டிய இவ்வளோ காலம் இருந்து பெற வேண்டியதை பெற முடியாம போயிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன சோல்சே உஷார். அடுத்து பாருங்க, சைவ சித்தாந்தங்களை பரப்புவது எங்கள் நோக்கம் அல்ல. இதையும் நான் வந்து வெளிப்படையாக சொல்லேன். அது என்னன்னா, நாங்கள் ஏதோ சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் போலவே எங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் வைத்து இது பண்ணுவதால் நம்ம எப்படி ஒரு இதில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் நோக்கம் அது கிடையாது. அது நோக்கமே எதுக்குன்னா, லட்சியம் எப்போதும் சன்மார்க்கம், இதுவே. அது சத்தியம். மாறாக அதே சமயம் இந்த இதில் இங்க கூறப்பட்டிருக்க விஷயங்கள், திருநூல்கள், சாதா நூல்கள்லாம் இல்லை, திருநூல்களில் எதெல்லாம் வந்து வழங்கப்பட்டதோ அதை வரைக்கும் ரெஃபரன்ஸா பார்த்து புரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு இந்த மாதிரி விஷயத்த இன்னும் கிரிப்பா புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த நூல்கள் எல்லாம் சொல்றோமே தவிர சைவ சித்தாந்தத்தை வாழ வைப்பது எங்கள் தனிப்பட்ட நோக்கம் அல்ல. அதன் மூலியமாக நாங்கள் எந்த பெனிஃபிட்டையும் பெறுவதில்லை என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வாருங்க, அசுத்தமாயின் ஆட்டத்தை ஒடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து நாம் அனைவருமே சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு தான் நான் சப்போர்ட் என்று கூறுகிறேன். இப்போ நான் பண்ண இந்த கருத்து, இந்த பதிவு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து இது நன்றி சொல்லலாம், தேங்க் மீ லேட்டர், தேங்க் மீ இதுன்னு நான் சொல்லலாம், ஓகேவா, நன்றி சொல்லலாம். ஆனால் அது எல்லா விஷயம் நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே இதில் ஒத்துழைக்கணும். இங்கே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதை வந்து எல்லாருமே வந்து அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸாக பண்ணணும். அதுதான் இங்கே மெயினாக நான் சொல்ல வரேன். சப்போர்ட்ன்றது அதுதான் சொல்ல வரேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டீஸாக நம்ம பண்ணணும், அதை தொடர்ச்சியாக பண்ணணும். ஸோ இந்த நன்றி சொல்கிறதையும் தாண்டி எனக்கு இங்கே உங்கள் எல்லாரோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? அது போக இகத்தே பரத்தை காணுதல். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இகத்திலேயே அந்த பர அனுபவங்களை பெறப்போகிறோம். அதுதான் நாம் பண்ண போற மெயினான விஷயம். அதுதான் லாஸ்ட் அண்ட் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன். ஏன்னா இந்த அனுபவங்கள்லாம் எங்க கிடைக்கும்? இதெல்லாம் பரநிலை அனுபவம். ஸோ அது நம்ம இங்கேயே பெற்றோம்னா நாம் இகத்தே பரத்தை அனுபவிக்கலாம். அதுதான் நம் வள்ளல் பெருமான் சொன்னது, செய்ய வேண்டும் என்று அவருடைய விருப்பம், அவருடைய நிலைப்பாடு எல்லாமே இதுதான். ஓகே, ஸோ அதைதான் நாம் வந்து பெறணும், அதை பண்ணணும். ஸோ அதனால இதுதான் விஷயம். கன்க்ளூஷனாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேற ஏதாவது சொல்றதுக்கு? எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் மீ. இது வந்து ஒரு கல்வி, இது வந்து ஏதோ ஒரு நன்றி செலுத்தி விட்டு போறதல்ல. நீங்கள் வந்து ஒரு கல்வி கற்கிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இதற்குரிய ஒரு ஃபீஸினை கட்டிவிட்டு செல்லுங்கள். அது ₹1 இருந்தாலும் பரவாயில்ல, ₹2 இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் உங்களுக்கே வந்து அதுக்குரிய ஒரு பொறுப்புங்கிறது வரும். ஓகே, நம்ம சாகாத பாடத்தை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு வரும். அதனால இந்த படியாத படிப்புக்கு மட்டும் நீங்கள் என்ன ஃபீஸினை கட்ட முடியுமோ அதனை கட்டுங்கள். ஸோ நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி,
தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. செஷனை முடிச்சோம். ஸோ மீண்டும் நாம் இன்னொரு செஷனில், இன்னொரு பிக் லைவில், இன்னொரு பயங்கரமான கண்டென்ட்டில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த லைவை பாதி மனதோடு மனதில் நான் முடிக்கிறேன். நன்றி. தயாவோடு அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை.